இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் ஃபார் திஸ் பேஷண்ட் ஆக்சுவலி ஷீ இஸ் மேரிட் ஃபார் 10 years. ஆல்ரெடி ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐவிஎஃப் பண்ணும்போது ப்ரீ ஐவிஎஃபாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணல. யூஸ்வலாக ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா கருவை எடுத்து நம்ம யூட்ரஸ்குள்ளே தான் வைக்க போகிறோம். லாப்ரோஸ்கோபி பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஒன்லி இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம், மயமா இல்லைனா வந்து டியூப்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தான் நம்ம லாப்ரோஸ்கோபி பண்ணணும். பட் ஹிஸ்ட்ரோஸ்கோபி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் when we are planning IVF for any patient. Come, let's go into the case. So in the particular patient, she's been married for 10 years. அவங்களுக்கு வந்து she's taken an IVF treatment elsewhere. They did not do an hysteroscopy. So இன்னைக்கு நம்ம ஒரு diagnostic hysteroscopy பண்ண போகிறோம், just to find out if her uterus is fine. அவங்களுக்கு யூட்ரஸோடைய உள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியம் உடைய பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்னல் லாஸ் ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுதான்றதை பார்க்க போகிறோம். டியூப் உடைய எண்ட்ஸ், ஆஸ்டியா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இட்ஸ் அ நார்மல் கேஸ் பிகாஸ் ஆஸ் ஃபார் as I have done scan, இவங்களுக்கு ஸ்கேனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் we have to confirm whether இன்டர்னலி யூட்ரஸ்குள்ளே ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்றது அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த கேஸை பார்க்கணும். ஸ்கோபி ப்ரொசீஜரில் யூஸ்வலாக யூட்ரஸ்ன்றது இட்ஸ் அ பொட்டென்ஷியல் கேவிட்டி. எப்போவுமே அது வந்து சுருங்கி தான் இருக்கும், அது வந்து ஓப்பனாக இருக்காது இல்லையா. ஸோ பொட்டென்ஷியல் கேவிட்டின்னும் போது அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று நிரப்பினா தான் we will be able to see. Air is something what we cannot do. லாப்ரோஸ்கோப்பியில் என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை வந்து உடம்புக்குள்ளே செலுத்தி we are just opening up the abdomenக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். ஆனால் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் we need water source. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நார்மல் சலைனை கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அதை செலுத்தி கர்ப்பப்பை எக்ஸ்பேண்ட் ஆனதும் உள்ள அவங்களுடைய டியூப் எண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஆஸ்டியான்னு சொல்லுவோம். ஸோ பைலேட்டரல் ஆஸ்டியா ஓப்பனாக இருக்கா, சர்விக்ஸ் எப்படி இருக்குது, யூட்ரஸுடைய கெப்பாசிட்டி நல்லா இருக்கான்றதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் யூஸ்வலாக செக் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்குறது வந்து இன்டர்னல் லாஸ். ஸோ ஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கோப் பார்த்தீங்கன்னா 2.9 mm டெலிஸ்கோப். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு there is no way that உங்களுக்கு சர்விக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அவங்களுடைய ரைட் சைடு ஆஸ்டியா, அதாவது டியூப் உடைய ஓப்பனிங், யூட்ரஸ்குள்ளே ஓப்பன் ஆகிற இடம் தான் இந்த ரைட் சைடு ஆஸ்டியா. இந்த பக்கம் நம்ம பார்க்குறது வந்து லெஃப்ட் ஆஸ்டியா. இது லெஃப்ட் ஆஸ்டியா. ஸோ ஜென்ரலாக யூட்ரஸுடைய ஹெல்த் நல்லாயிருக்கு, கேவிட்டி நல்லாயிருக்கு. ஸோ மைல்டாக நம்ம வந்து ஒரு மெட்ரோபிளாஸ்டி மாதிரி பண்ணிவிட்டு we are just going to come back for this patient. ஓகே, ஸோ இந்த 5 French scissorsனால நம்ம மைல்டாக we will just cut some tissue in the uterus so that இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக we are going to do that.